கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரே பண்ணி திரும்ப கொஞ்சம் சோர்வாக இருந்தப்போ ஏசப்பா என்ன கொஞ்சம் உடைய ஆவினால் நிரப்புங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் கர்த்தர் நிரப்பினார். கர்த்தர் ஒரு நல்ல பிரகாசமான ஒரு ஒளியை எனக்கு மேலே வீசினார். உற்சாகமாக ஒரு கரந்தட்டு கொடு பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய தேவன் ஒரு விசை கூட ஆவியில் அனல்மூட்டி தட்டி 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 ஆண்டவராகிய தேவன் உன்னை மகிமைப்படுத்தி அவருடைய அழகுக்குள்ளே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய மகிமைக்குள்ளே உன்னை வைப்பார் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு அடையாளமாக இந்த அபிஷேகத்தை தந்தார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். கரங்களை தட்டி சொந்த ஆகினார் இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்து சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கி. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு ராஜா ஒரு வெண்மையான கிரீடத்தை வச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். கண்களை பூடி ஆண்டவராகிய தேவன் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்திலிருந்து அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய ராஜ மகிமையின் கிரீடத்தை வைத்திருந்ததை அருமையான பாலகனுக்கு கர்த்தர் காட்டி கொடுத்ததை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சபையிலே ராஜாதி ராஜாவாக வந்து வீற்றிருந்ததை, நம்முடைய சபையில் அவர் மகிமைப்பட்டதை ஆண்டவராகிய தேவன் சிறு பிள்ளைக்கு காட்டி கொடுத்து உனக்கும் எனக்கும் சொல்லப்பட்டது நினைத்து ஒரு கரந்தட்டு ஆண்டவருக்கு கொடுக்கலாமே. பயப்படாத. இன்னும் மகிமையான மகத்துவமான மாட்சிமையான தரிசனங்களை கர்த்தர் உன் சிரசில் வைத்து ஒவ்வொரு நாளும் புது அர்த்தத்தோடு புது மகிமையோடு தேவ தரிசனத்தை நீ காண்பாய் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி 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 தெய்வமே என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம் பாடுவோம் அஞ்சாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும் போது முதல் துதியில் நல்ல பிரகாசமான ஒளியை பார்த்தேன். ரெண்டாவது துதியில் ஒரு தோட்டம், அதில் கலராக ஃப்ளவர்ஸ் இருந்தது, அதில் நிறைய வண்ணத்து பூச்சி இருந்ததை பார்த்தேன். மூணாவது துதியில் இந்த சபை ஃபுல்லாக கால் தடையாக இருந்ததை பார்த்தேன். கால் தடங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தெய்வம் நல்ல ஒரு தோட்டத்தை தந்து, நல்ல சபையை தந்து, தோட்டத்தில் அழகழகான பூக்களை தந்து, அந்த பூவை
ஆண்டவராகிய தேவன் வடிவமைத்ததை காண அருமையான பிள்ளைக்கு ஒரு நல்பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சபையில் தேவ தூதர்கள் நடந்த கால் தடங்களை பிள்ளையை காணும்படி செய்த கிருபைக்காக ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே உற்சாகமாக. ஆண்டவராகிய தேவன் நீத்தமும் உன்னை நடத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை குணப்படுத்தி, உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், யேசுரா ஜனம் சொந்தமாகினார் இந்த பார்தலத்தில். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது நல்ல அபிஷேகமா இருந்துச்சு. அடுத்து கஷ்டமா இருந்துச்சு. ஏசப்பா எனக்கு உங்களுடைய பலத்தை தாங்கன்னு கேட்கும்போது திருப்பி ஏசப்பா என்ன நல்லா துதிக்க கிருபை செய்தாங்க. கரங்களை தட்டி. நிச்சயமாக அபிஷேகத்தை தந்த தேவன், நல்ல பலனை தந்த தேவன், ஆரோக்கியத்தை தந்த தேவன் நித்தமும் உன்னை நடத்தி, உன்னை பலப்படுத்தி, ஆச்சரியமாக அலங்காரத்தின் பொன்முடியாக உன்னை வைத்து பாதுகாப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சின்னதாக ஒரு பைப் அதுக்குள்ளோடு போயிட்டே இருக்கும்போது ஒரு பிரகாசமான இடத்த பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை அங்கி வந்து இந்த சர்ச்சு ஃபுல்லும் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தேன். உற்சாகமாக ஒரு கரந்தட்டு கொடு பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் சபையை பார்த்து சொல்லுகிறார். வெண்வஸ்திரம், பரிசுத்தத்துக்கு அடையாளமான வெண்வஸ்திரம் நம்ம சபையிலே உலர்ந்து கொண்டிருந்ததை சிறு பிள்ளைக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒளியான வெளிச்சமான ஒரு நிலத்தை, ஒரு இடத்தை, ஒரு மகிமையான இடத்தை காணும்படி செய்திருக்கிறார். பரலோகத்தின் வாசலை காணக்கூடிய உன்னதமான இரக்கத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தேன். அந்த திராட்சை தோட்டத்துல நிறைய திராட்சை குலைகள் நின்று அது ஒரு வயசானவர் வந்து பறிச்சிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன். வயசானது ஒரு தாத்தாவா? உன தாத்தாவா? யாரு? எப்படி இருந்தார் வயசான ஆளு? தாடி கருத்திருந்தா வெளுத்திருந்தா? எப்படி வயசு முகையெல்லாம் எப்படி இருந்தது? சுருக்கம் விழுந்திருந்தா தாத்தாயாட்டு. சரி, யாருன்னு நினைச்சிய? உங்க அம்மா தாத்தாவா அப்பா தாத்தாவா? ரெண்டு ஏசப்பாயா. சரி. அடுத்து வந்து ஒரு சூரியன் பலிபீடத்துல இருந்து எங்களை நோக்கி வீசிட்டு இருந்ததை பார்த்தேன். அடுத்து வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இங்க இருந்து பாஞ்சு அப்படி சபை முழுக்க போறதாட்டு பார்த்தேன். அடுத்து வந்து ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கிறத பார்த்தேன். அடுத்து வந்து ஒரு பொற்கிரீடத்தை பார்த்தேன். அந்த பொற்கிரீடம் வந்து இதுவரைக்கும் நான் அப்படி பார்த்ததே கிடையாது, அவ்வளோ பிரகாசமா இருந்தது. அடுத்து வந்து ஒரு இடம் கருப்பா இருக்கு, அங்க ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் அது வந்து அப்படியே விரியதை பார்த்தேன். உற்சாகமாய் ஆண்டவராகிய தேவன் தோட்டத்தையும் கிரீடத்தையும் மறுபடியும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ராஜாதி ராஜா கிரீடத்தை அணிந்திருந்த தேவனை நமக்கு வெளிப்படுத்தினார். இன்று அருமையான மகளுக்காக வைத்திருந்த கிரீடத்தையும், உங்களுக்காக எனக்காக இப்படி ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தோட்டம் நிறைய பூ, பலிபீடத்திலிருந்து ஒரு சூரிய வெளிச்சத்தை போல ஒரு வெளிச்சம் சபையை நோக்கி கொண்டிருந்ததை ஆண்டவராகிய தேவன் நமக்கு காட்டி சொல்லி தந்திருக்கிறார்.
அது மட்டும் இல்லை, ஒரு வயசான தாத்தா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாக தோட்டத்தை கண்காணித்து கொண்டு இன்று இந்த இடத்தில் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் கண்காணித்து கொண்டிருந்ததை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த தெய்வத்தை கரங்களை தட்டி, இவ்வளவு மகத்துவத்தை பார்த்த நீ ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்தை நாளைக்கு இன்னும் அதிகமாக நீ பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை உனக்கு செய்வார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இனி தீமை உன்னை அணுகுவதில்லை, தீட்டான ஒன்றும் உன்னை அணுகுவதில்லை என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. உன்னதமானவரின் உயர் மறைவில்லிருக்கிறவர் தங்குவா, இது பரமசிலா. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரேயர்ஃபுல்லா நல்ல அபிஷேகமா இருக்கு. அடுத்து கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. உற்சாகமா ஒரு கருத்தட்டு விடுவாப்பா. இப்பொழுது அதே அபிஷேகத்திற்கு அதிகமான ஒரு நீரூற்றின் அபிஷேகம், ஒரு தைல குப்பியின் அபிஷேகம், உன்னை காக்கும்படியான ஒரு அபிஷேகம், ஒரு தெய்வீக அபிஷேகம் ஆண்டவராகிய தேவன் உன் சிரசில் ஊற்றி கொண்டிருக்கிறார். உன்னை நெருங்க முடியாதவண்ணோ, எந்த சத்துருவும் நெருங்க முடியாதவண்ணோ ஒரு பாதுகாப்பை அளிக்கிற ஒரு வேலியான அபிஷேகத்தை உனக்கு சிரசில் ஊற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாக ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த அபிஷேகத்தில் எந்த சத்துரு வந்தாலும், எந்த புழுபூச்சி வந்தாலும் அது கருகி போகும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. ஆண்டவராகிய தேவன் நல்லவர் என்பதை ஆண்டவர் உனக்கு ருசிப்பதற்கான தருணத்தை சீக்கிரமாக தருவேன் என்று வாக்கு தருகிறார். மகிம் கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத. சொல்லு. நல்ல அபிஷேகமா இருந்து அப்படி மேல இருந்து பனி போல எனக்கு மேல எல்லாம் விழுந்தது போல இருந்தது. ரொம்ப அப்படி ரொம்ப ரொம்ப அபிஷேகமா இருந்து. ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு பாத்திரம் போல இருக்கு, ஒரு பெரிய பாத்திரம். அது இந்த ரவுண்ட் அடிச்சு ரொம்ப பிரகாசமா இருந்து. அதே போல மேல இருந்தோம், சுற்றி ரொம்ப ரொம்ப கலரா ரொம்ப பிரகாசமா இந்த சவ ஃபுல்லா நிரம்பினது போல பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்ல வாசனை, விதவிதமான நல்ல மனமா இருந்தது. அதையும் பார்த்து ரொம்ப அப்படி ரொம்ப அபிஷேகமா இருந்தது. ஆண்டவராகிய தேவன் வறுமையான பாத்திரத்தை நிரப்பும்படியாக ஆண்டவர் நம்முடைய சபையில் வந்து ஆண்டவராகிய தேவன் தந்த தரிசனத்தின் நிமித்தம் அந்த பாத்திரத்தை எல்லாம் நிரப்பும்படியான ஒரு அபிஷேகம் இப்பொழுது நறுமணத்தோட கர்த்தருடைய பிரகாசத்தோட இப்பொழுது சபையிலே ஊற்றப் போகிறார். அந்த அபிஷேக தைலத்தினால் நிரம்பி பாத்திரம் வழியும்படியாக ஆண்டவராகிய தேவன் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அதே அபிஷேக தைலத்தை இன்று உன் சிரசிலையும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசில ஊற்றி கொண்டிருக்கிற கரங்களை தட்டு. ஓஹோ, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக. நான் தொழிற்சிருக்கமா மேகத்தை பார்த்தேன். எங்க நின்று தொழிற்சேனே தெரியாம இருந்து அது ஒரு வயசான ஆளு ஒரு கோலை வச்சுட்டு ஆள்களை மேய்ச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் மேய்ப்பனாக உன்னையும் என்னையும் பில்லுள்ள இடத்திலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்தும்படியாக
அவர் தோட்டத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததை கண்ட தரிசனம். மகிமை, தேவ மகிமை. உண்மையாகவே சபையை நிரப்பினி. சபைக்குள்ள யாரும் இருக்கிறது தெரியாத வண்ணம் அவருடைய மகிமை இறங்கினதை ஆண்டவராகிய தேவன் தரிசனத்திலே எனக்கு தந்தது போல அருமையான பிள்ளைக்கும் கொடுத்திருக்கிறதை ஆண்டவராகிய தேவன் தேவனுடைய சபையை அவருடைய மகிமையினால் நிரப்பி சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கோலினால், கர்த்தருடைய மகிமையினால், கர்த்தருடைய கிருபையினால் மேய்த்து வழி நடத்தி புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தி தண்ணீரை பருக செய்து ராஜாக்கள் மத்தியிலே பந்தி இருக்க வைப்பேன் என்று சபைக்கு தருகிற வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டு, கரங்களை தட்டி உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பூ அப்படியே விரியும்போது நடுவில் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி ஏதோ இருக்கு. அது ரொம்ப பிரகாசமான இவரை கண்டிராத ஒரு ஒளி அப்படி வீசிட்டே இருக்கிற மாதிரி பார்த்தேன். அந்த டைம்ல ரொம்ப ஒரு நறுமண வாசனை சுத்தி அப்படி இருந்துட்டே இருந்து, அதுக்கப்புறம் ஒரு பாதை, இந்த பாதை இந்த அச்சத்தில் நான் நிற்கிற மாதிரி இருக்குது. அது அந்த முடியில் வந்து ஒரு பெரிய ஒரு மலை இருக்குது, ரெண்டு பக்கமும் ரொம்ப வறட்சியாக இருக்குது. அப்போ இசப்பா இது ரொம்ப வறட்சியாக இருக்கேன்னு கேட்கும்போது ஒரு பிரகாசமான ஒளி வந்து அந்த மலை மேலே அப்படி வீசினதும் அந்த மலை ஃபுல்லுமே ஒரு பனி மலை மாதிரி அப்படி ரொம்ப ஒயிட்டாக மாறுது. கீழே வந்து ஒரு பெட்டி அது அப்படி ஓப்பன் ஆகிருக்கு. அது நடுவில் உள்ளே வந்து ஏதோ கோல்டன் கலரில் ஏதோ அப்படி ரொம்ப ஜொலிச்சுட்டே இருக்குது. அந்த டைமில் வந்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு ஒரு வசனம் வந்து ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் துதிச்சிட்டு இருக்கும்போது என்னை சுற்றி வந்து ஒரு தீ மாதிரி அப்படி பற்றிட்டே இருந்த மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் இசப்பா நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வயசான ஆள், அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. கையில் வந்து ஆணி பாஞ்ச அந்த ஒரு தழும்பு இருக்குது. அந்த தழும்போடு என்னை அப்படியே உடம்போடு அணைச்சி வச்சிருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் இளமின்ன துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மேக மூட்டம், அதுக்கு நடுவில் வந்து ஒரு கேட்டு அது அப்படியே ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு அந்த பக்கம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஆண்டவருக்கு நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தெய்வம் இரண்டு சைடும் வறட்சியான பாதை, அந்த பாதை வறட்சி மாறுவதற்காக ஆண்டவரோடு விண்ணப்பம் வைத்தது நிமித்தம் ஆண்டவராகிய தேவன் அந்த பாதையை ரெண்டு சைடிலும் இந்த வறட்சியை மாற்றி நல்ல பனியை பெய்ய வைத்து செழிப்பான தேசத்தை தந்து ஆண்டவராகிய தேவன் நின்று அந்த பாதையிலே நடத்தும்படியாக உன்னை கர்த்தர் கரம் பிடித்திருக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னுடைய வாழ்க்கையை அற்பமாய் நினைக்காதே, உன்னுடைய வாழ்க்கையை குண்டு சட்டிக்குள் வைக்காதே. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தராகிய தேவன் உன்னை கரம் பிடித்து ஆண்டவருடைய பாதையிலே நடத்தி போற பாதையிலே இருபுறமும் இருக்கிற வறட்சிகளை மாற்றி இருபுறமும் ஆண்டவராகிய தேவனுடைய மரங்கள் செடிகள் செழிக்கும்படியாக, அங்கு இருக்கிற தாவரங்கள் செழித்து ஓங்கும்படியாக, அங்கு இருக்கிற மிருகங்களும் புல் பூண்டுகளும் செழித்து ஓங்கும்படியாக கர்த்தர் உன்னை கரம் பிடித்து வெகு தூரமாய் உன்னை நடப்பித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் பரத்திலிருந்து உனக்கு தந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய மகிமையினால் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் இந்த தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு நம்ம சபையோடு அருமையான பிள்ளையோடு பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே.
ஏசபாய் ஸ்தோத்திரம். சோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை பார்த்தேன். அடுத்து நல்ல அபிஷேகமா இருந்து, அடுத்து ஒரு நல்ல வாசனையா இருந்து. உற்சாகமா ஆண்டவராகிய தேவனை நீ துதித்து பாடும்போது அவருடைய துதியையும் ஜெபத்தையும் அங்கீகரித்ததற்கு அடையாளமாக நறுமண வாசனையாய் முகர்ந்தெடுக்கிற வாசனையாய் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் இந்த தரிசனத்தின் மூலமாக உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே அவண்ணமாகவே உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. இப்பொழுது ஒரு அபிஷேக தைலம் உன் சிரசில் ஊற்றப்பட்டு, ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு ஒரு தெய்வீக அபிஷேக ஆராதனை நீ செய்யும்படியாக, அதை கர்த்தர் முகந்தெடுக்கும்படியான ஒரு உன்னதமான ஆராதனையை கர்த்தர் முகந்தெடுக்கிற கிருபையை உன் சிரசில் ஊற்றும்படியாக கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் சொல்லவே, பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் சொல்லவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போ ஒரு அருவியை பார்த்தேன். அதுல நிறைய மீன் துள்ளி குதிச்சிட்டு இருக்கதா பார்த்தேன். உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. ஆண்டவராகிய தேவன் நீ ஆராதிக்கிற ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அநேக ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை பிடிப்பதற்கு நீ ஆயத்தந்தானா? சபைக்கு நிறைய ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேனே, நிறைய ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேனே, துள்ளி குதிக்கிற ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேனே. நீங்கள் அந்த மீன்களை பிடிக்க வலைகளை விரிக்கிறது உண்டா என்று சபையை பார்த்து ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார். ஆண்டவராகிய தேவன் உன் சிரசிலே அந்த மீன்களை பிடிக்கக்கூடிய உன்னதமான அபிஷேக தைலத்தை உனக்கு ஊற்றி உன்னை பலப்படுத்துகிற தேவன் நான் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட ஆறி வர வேண்டும் கர்த்தர் அன்பை. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ச்சிக்கு வர இடையில ஒரு பிரதானமான ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, சங்கீத புஸ்தகம் சொல்கிற போல ஒரு பலான் கை இருக்கிற அம்புகளை எனக்கு காமித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு அம்பை ஆண்டவர் காமிச்சார். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே இது சாதா அம்பு போல தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாலிபனை போல பலவான போல ஒரு ரூபம் தெரியுது. அந்த அம்பை அந்த வில்லை வச்சு நல்லா இழுக்கிறது மாதிரி ஆண்டவர் காமிச்சார். ஆண்டவர் எனக்கு புரியலைன்னு சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை அதில் வந்துச்சு, ஆயத்தம் அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டேன். பலவானுடைய கையில் இருக்கிற அம்பு அநேகமாக இழுக்கப்படும் சொல்லி அதில் புரிய கர்த்தருக்கு போயிடுச்சு. பயப்படாத. சத்துருக்களை முறியடிப்பதற்கு, பொல்லாத தந்திர சர்ப்பத்தின் ஆவியை முறியடிப்பதற்கு, பொல்லாத பிசாசின் கட்டுகளை உடைப்பதற்கான, பொல்லாத சர்ப்பத்தின் தலையை உடைப்பதற்கான வில்லை பலவான் கையிலே கொடுத்தது போல ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது ஒரு அபிஷேக தைலத்தை உன் கையிலே தரும்படியாக உன் சிரசிலே ஊற்றுகிறார். கர்த்தருடைய பலன் உன்னோடு இருக்கும். தாங்க முடியாத அபிஷேகத்தில் உன்னை நிரப்பு. அநேக ஜனங்களும் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும், அநேக ஜனங்களின் உபத்திரவங்களை மாற்று நீதியின் பாதையிலே நடத்துவதற்கான ஒரு மகிமையை பலவான் கையில கொடுத்து அம்புக்கு ஒத்த உன்னதமான மகத்துவத்தை, சத்துருவன் தலையை உடைக்கக்கூடிய கிருபா வரங்களை உன் சிரசில் வைக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். சபைக்கு எதிராக வருகிற சத்துருக்கள் தலை உடைக்கும்படியாக உன்னை நான் ஆயத்தப்படுத்துவேன். நீ ஆயத்தப்படு. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு, அடங்கியிரு, கர்த்தரோடு பலப்படு. நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். மகிமையே மாறாத நல்ல கிருபையே சொல்லு. துதித்து ஜபித்து கொண்டே இருக்கும்போது அந்த நேரம் என பலவீனத்தோடு தான் வந்தேன்.
ஆனாலும் அது ஜபிக்கும்போது கர்த்தர் எனக்கு அந்த துதியின் வேளையில் அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க போக கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது நான் துதித்து கொண்டு இருக்கும்போது பலிபீடத்திலே ஒரு பெரிய ஒரு பூ நிறைந்த ஒரு தோட்டம் போல் காண கிருபை செய்தார். அதை பார்த்து கொண்டு நான் பின்னே ஜபித்தேன். அந்த நேரம் நல்ல பிரகாசமான ஒளி அதிலிருந்து வீசிக்கொண்டே இருந்தது. அதை பார்த்து கொண்டு அடுத்த ஜபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு புஸ்தகம் விரிக்கப்பட்டிருந்தது. அது 2 சைடும் நிறைய எழுதி வைத்திருந்தது. அது என்ன எழுத்து என்று எனக்கு தெரியலை. நான் பார்த்து ஜபித்து கொண்டு ஏசப்பா எனக்கு அது தெரியப்படுத்தி தாருங்கன்னு கேட்டுன்னு இருந்தேன். அதோடு அது மறைந்து போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அதன் பிறகு நல்ல துதி அனல் மூட்டின ஒரு அபிஷேகம் எனக்கு தந்து என்னை நிரப்பினார். திரு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின் மூலமா ஒரு தோட்டம், சபை நிறைய ஃப்ளவர் கிருபைகள், ஆண்டவருடைய வெளிச்சம், அவருடைய வழி நடத்துதல், புஸ்தகம், ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நீ பார்க்கும் வண்ணமாக ஆண்டவர் உன் கண்களை மறைத்திருக்கிறார். அதில் எழுதப்பட்டதை உனக்கு வாசிக்க முடியாமல் இருந்தது. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? அருமையான சகோதரியே, கட்டுண்டவர்களையும் விதவைகளையும் தரித்திரர்களையும் கர்த்தர் ஆறுதலும் தேறுதலும் தருகிற தேவன்தான். அவர் சமாதானத்தோடு நடத்துகிற தேவன்தான். ஆனால் உன்னத ராஜ்யத்திலே போக வேண்டுமானால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எழுதப்பட்ட பேர் கிறுக்கப்பட்ட பேர் எழுதப்படும். உன் பேர் அதில் இருக்கிறதா என்பதை உன்னாலேயே பார்க்க முடியல. சற்று சிந்தித்து பார். உன் பேர் அதில் இருக்கிறதா? கர்த்தருடைய வருகையில் நீ எதிர்கொண்டு போகக்கூடிய உன்னதமான பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறாயா? ஆண்டவருக்கு பிரியமான துதிகளை செலுத்துகிறாயா? திருச்சபை ஒழுங்கை கடைபிடிக்கிறாயா? திருமுறை சத்தியத்தை நீ ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறாயா? கர்த்தர் உன்னை போஷிக்கிறார், நடத்துகிறார். அது கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற கிருபை. நித்தியத்தில் நீ போய் சேருவதற்கான அந்த தோட்டத்தில் இருந்து ஃப்ளவர் கிருபைகளை உனக்கு காட்டி தந்த தேவன் ஜீவ புஸ்தகத்தில் இருந்த உன் பெயரை காட்டி தரவில்லை என்றால் சம்திங் ராங். ஆண்டவரோடு இன்னும் உறவாடு, ஆண்டவரோடு இன்னும் மகிமையாயிரு. கர்த்தர் உனக்கு இந்த ஜீவ புஸ்தகத்தை காட்டி தந்து அதில் பேர் எழுதப்படவில்லை என்பதை உனக்கு தந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாகவே அதி சீக்கிரத்திலே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதலும்படி உன்னை தானே அர்ப்பணித்து ஆண்டவரோடு உறவாடுவதற்காக தன்னை தானே அர்ப்பணித்து தன் ஜீவனை கொண்டு ஆண்டவருடைய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காக உன்னுடைய சிலுவையை சுமந்து நீ இயேசுவுக்கு பின்னால் போக துணி. கர்த்தர் உன்னை கடாட்சிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபை. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கரம் இப்படி அணைச்சி வச்சிருக்கிறத பார்த்தேன். அது 2 தடவை பார்த்தேன். அடுத்து பலிபீடத்துல பெரிய ஒரு வெள்ளை லைட் நல்ல அழகா இருந்து பிரகாசிச்சுட்டு இருந்தது. அடுத்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அந்த வசனம் ஞாபகத்து வந்தது. அடுத்து ஒரு பெரிய யானை, அது உருவம் பயங்கரமா இருந்தது. அது வாயை திறந்து வச்சிட்டு இருந்தது. அப்போ ஒரு வெள்ளை கலர்ல ஒரு வில் அம்பு அந்த யானைக்கு வாய்க்குள்ள போறத பார்த்து. அடுத்து ஒரு வசனம், நான் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். அடுத்து ஒரு புறா ஒரு கிழக்கு மேல இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து. அடுத்து ஒரு வெள்ளை கலர் பறவை பலிபீடத்துல பறந்துட்டு இருக்கிறத பார்த்து. ஆண்டவராகிய தேவன் உனக்கு இந்த செய்தியின் மூலமாக, ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த வசனத்தின் மூலமாக, ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின் மூலமாக உன் குடும்பத்தையே விழுங்கும்படியாக ஒரு யானை, ஒரு பிசாசு உன் குடும்பத்தை வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் உன்னோடு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று. அதே போல
அந்த யானையின் வாய்க்குள்ளே அம்பு எய்யப்பட்டு அது நிர்மூலமாகும்படி கர்த்தர் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாமல் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உன் குடும்பத்தை நிச்சயமாக பாதுகாப்பேன். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் எந்த சத்துரு வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த நிந்தனைகள் வந்தாலும் ஒருபோதும் தடைபடாது என்று ஆண்டவராகிய தெய்வம் உன்னோடு பேசினதையே உனக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. ஊற்று தண்ணீரே எந்தன் ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சொல்லு. முதல் ஜெபத்துல வந்து நல்ல மகிமையா இருந்து, அடுத்து வந்து அக்னி, எப்பளும் அக்னி வந்து என்னோட மேல தலையில ஃபுல்லா இருந்து, அந்த இடத்துல வந்து என்ன மரம் தெரியல, அதுல ஒரு அதுல ஒளியா வந்துட்டு இருந்து, அடுத்து இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கச்சுல இயேசு நண்பு என்று மாறாத நெல்லி வந்துட்டு இருந்து, இப்ப எப்பவும் அடுத்து அந்நிய பாஷை இருந்து நல்ல அக்னியா இருந்து. ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின்படி ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்றும், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றும், தீமை உன்னை அணுவதில்லை, நன்மை உன்னை அணுகும் என்றும் கர்த்தர் உனக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆனால் உன்னுடைய பேச்சு, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய இருதயம் தீமையை விட்டு விலகாதவண்ணா உன் நாவு அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறது, உன் சிந்தனை அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த அக்கிரமங்களை உன் நாவினால், உன்னுடைய சிந்தனையினால் செய்து கொண்டிருக்கிற அக்கிரமத்தின் பாவத்தின் செயல்பாட்டுகளை நீ மாற்றினால் நிச்சயமாகவே தீமை உன்னை விட்டு அணுகாது என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே, ஆண்டவருக்கு ஒரு கருத்தாமே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே, பாவங்கள் சுமந்தீர் பரிகார பலியானீர். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் ஆராதனையில் நல்ல வாசனை எனக்கு முன்ன அடிச்சிட்டு இருந்து, அது பிறகு தாங்க முடியாத ஒரு அபிஷேகம் என்னை மூடிக்கொண்டிருந்தது. அடுத்த துதி ஜபிக்கும் போது எனக்கு கிருபையால் நிரப்ப என்று சொன்னபோது வானத்திலிருந்து மழை சபையில் கல் மழை போல பெய்துட்டு இருந்தது. அதற்கு பிறகு திரும்பவும் தகப்பனே எனக்கு புதிய புதிய கிருபையால் எனக்கு நிரப்பு அபிஷேகம் தால நிரப்பு என்று கேட்கும்போது என்னை ஒரு மேகம் வந்து மூடி அதில் நின்று ஜபித்து கொண்டிருக்க கிருபை செய்தார். ஆண்டவராகிய தேவன் உன்னை கிருபையினால் நிரப்புவதற்கு அடையாளமாக மேகமும் பனித்துளியுமாய் உனக்கு தரிசனத்தை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி புதிய அபிஷேகத்தினால், புதிய கிருபையினால், புதிய மகத்துவத்தினால் உன்னை நிரப்புவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு, 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 கரங்களை தட்டு. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ஆராதிச்சுட்டு துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனத்துக்கு மேலே வந்து ஒருவர் வீற்றிருக்கிறார். அவருடைய முகசாயல் தெரியல, ஆனால் அவருடைய வஸ்திரம் வந்து சூரியனை விடவும் மிகவும் அதிகமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது.
அதுக்கப்புறமா துதிச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய பிள்ளை வந்து நேரத்துலேருந்தே ஒரே அழுகையாக இருந்துச்சு. ஏசப்பா என் பிள்ளைக்கு என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு எந்த போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் மாட்டி தாருங்கன்னு கேட்கும்போது ஒரு வெண்மையான ஒரு ரெக்கை அவளை வந்து மூடிச்சு. அதுக்கப்புறமா கோழி வந்து தன்னுடைய குஞ்சுகளை சிறகுக்கு அடியில் வந்து மூடி வச்சிருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு பறவை அது வந்து சபைக்கு முன்னாடி வந்து வேகமாக வந்து இறங்கிச்சு. அவருடைய ரெக்கைகள் வந்து 2 பக்கமும் சபையை தாண்டி அப்படி விரிஞ்சு அப்படி இருந்தது. அது இறங்கி சபைக்கு உள்ள நுழைய பார்க்கும்போது ஒரு கூர்மையான ஒரு கண்ணாடி போன்ற பளபளப்பான ஒரு பட்டயம் அந்த வாசலுக்கு நடுவே நின்று அதை உள்ளே வர முடியாது தடுத்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு வெண்மையான ஒரு பஞ்சு போன்ற ஒரு பெரிய மேகம் வந்து சபையை முழுவதும் அப்படி இறங்கினதை பார்க்க முடிஞ்சது. அதை பார்க்கும்போது என்னுடைய மொத்த சரீரமும் அப்படியே கூசி போச்சு. அப்படியே ஒரு வல்ல மகிமையாக அந்த மேகம் இருந்தது. அந்த பறவை வந்து அதோடைய கண்கள் வந்து மிகவும் சிவப்பாக இருந்தது. அது வந்து உள்ள வந்து ஒவ்வொரு திசையை வந்து நோக்கி நோட்டமிட்டு கொண்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த பட்டயத்தை தாண்டி அதால் உள்ளே வந்து வர முடியலை. இந்த பட்டயம் தடுத்து கொண்டிருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த பலிபீடத்தை மொத்தமாட்டு ஒரு மொத்தமாக பூந்தோட்டமாக இருக்குது. நடுவில் ஒருத்தர் வந்து நடந்து கொண்டிருக்கிறார். நம்ம வந்து பூந்தோட்டத்துக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு பூக்களையும் எப்படி பார்த்து ரசிப்போமோ அதுபோல் அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பூக்களையும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சு. ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின்படி ஆண்டவராகிய தேவன் இந்த சபையை தோட்டமாக வைத்து தோட்டத்தை கண்காணிக்கிற உன்னதமான பரிசுத்தாவியானவர் இந்த தோட்டத்தில் நின்று அசைவாடினதையும் உன் பிள்ளையை எந்த விதத்திலும் எந்த பொல்லாப்பும் உன்னைக்கு வந்து சேராது நான் என்னுடைய சேட்டைக்குள்ளே இறகுக்குள்ளே வைத்திருப்பேன் என்றும் ஆண்டவராகிய தேவன் சபைக்கு விரோதமாக கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி வந்த சத்துருவை சபைக்குள்ளே அனுமதிக்காமல் இன்று இந்த இடத்தில் துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் பாதுகாத்து ரட்சித்து மகிமையினால் பட்டயத்தினால் எதிர்த்து நின்று பாதுகாப்பன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின் மூலமாக உனக்கும் சபைக்கும் வெளிப்பாடை தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இந்த வெளிப்பாடு சபைக்கும் நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது ஆண்டவராகிய தேவனுடைய விளைச்சலை உண்டு பண்ணும்படி அறுவடையை உண்டு பண்ணும்படி ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்யும்படியாக கரங்களை தட்டு அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் துதிச்சிட்டு இருக்கும் பொழுதே அந்த எல்லாருக்கும் மேலேயும் இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டதை பார்த்தேன். ரத்தம் ஜெயம் ஆகா ரத்தம் ஜெயம் ஆகா ரத்தம் ஜெயம் கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம் தேவனின் ரத்தம் ஜெயம் ஆகா ரத்தம் ஜெயம் கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். சபையில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசிலும் சபையில ஒரு இடம் இல்லாமல் கர்த்தருடைய இரத்தம் அப்படியே சொட்டு சொட்டா கர்த்தருடைய கரத்திலிருந்து தளிக்கப்பட்டதை கண் கண்டவனாக இருதயத்தில் அறிந்தவனாக ஆண்டுடைய சமூகத்தில் நிற்க ஒரு பாக்கியத்தை தந்த தேவன். ரத்தம் ஜெயம் ஆகா ரத்தம் ஜெயம் கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் பாவத்தை போக்கும் ரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சொல்லு. குகை
மாதிரி இருக்குது. அதுல வந்து அக்கினி பற்றி எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தேன். அடுத்து சபை முழுவதும் வந்து புறா நல்ல வந்து இங்க சுத்திட்டு இருந்ததை பார்த்தேன். அடுத்து ஏசப்பா எனக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு இந்த கிஃப்ட் போல ஒரு ஐஸ் கட்டி போல அப்படி ஒன்று வந்து என் தலையில இருந்து அப்படி மொத்தமா நல்ல ஐஸா இருந்தது, உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட பாதை 2 சைடும் கெட்டப்பட்டிருக்குது. அது ஒரு நீண்ட பாதையா இருக்கு. அது எங்க போகுது அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. நல்ல அபிஷேகமா இருந்தது. ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனம், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், அந்த ரத்தம் விலைமதிக்கேற்றது. அதே ரத்தம் உன் குடும்பத்தின் கட்டுகளை மாற்றினது, உன் குடும்பத்தின் உபத்திரவங்களை மாற்றினது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல உன் குடும்பத்தை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற சிங்கத்தையும் அவருடைய இரத்தத்தினால் முறியடித்து வைத்திருக்கிறார். நீ கேட்ட பாரு, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஐஸ் போல எழுதி வச்சிக்க. இன்னையிலிருந்து 18 மாசம் 32 நாள் கடந்து போவதற்கு முன்னால், 18 மாசம் 32 நாட்கள் கடந்து போவதற்கு முன்னால் கர்த்தர் உன் சிரசில் வைத்த கிஃப்டை வெளிப்படையாக நீயும் உன் குடும்பமும் அறியும்படியாக கர்த்தர் அந்த கிஃப்டை ஓபன் பண்ணுவார். அன்று நீ கண்ட எகிப்தியன் இனி உனக்கு காணப்படுவதில்லை. அந்த ஆசீர்வாதத்தை ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை என்று ஆண்டவராகிய தெய்வம் உனக்கு வாக்களிக்கிறார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். சொல்லு. ஸ்தோத்திரம். பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு உயரமான இடம், அதுல இருந்து ஒரு பைப்ல இருந்து தண்ணி வர்றது மாதிரி பார்த்தேன். அடுத்து வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு படகு, அந்த படகு வந்து ஒரு ஆள் ஓட்டிட்டு போறது மாதிரி பார்த்தேன். ஆண்டவராகிய படகுல நீ ஏற ஆயத்தந்தானா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படகை வைத்திருக்கிறார், சபையை. அந்த சபையை ஆண்டவராகிய தேவன் நடத்தி கொண்டிருக்கிற அந்த சபையில நீ ஏற ஆயத்தமா இருக்கிறாயா? உயர மலையில் இருந்து ஒரு வெளிச்சத்தையோ ஆண்டவருடைய மகிமையை நீரூற்றையோ தந்தவனுக்கு ஆண்டவருடைய சபை என்கிற படகிலே நீ ஏற ஆயத்தமா இருக்கிறாயா என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். இந்த தரிசனத்தை தந்த தேவன், ஆண்டவராகிய தேவன் தளம்புள்ள கரத்தை உன் சிரசில் வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. உன்னதமானவரே உயர் மறைவுள்ளவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலாக்கியமே. சொல்லுங்க. முதல்ல ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல இந்த ஒரு கழுக்க 2 சிறகு மாதிரி வந்து இந்த எல்லாரையும் அப்படி சூழ்ந்து அப்படி கெட்டி பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சு, அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு துள்ளியா ஒரு நல்ல வெண்மையான துள்ளி அப்படி ஒவ்வொரு துள்ளியா விழுந்துட்டே இருந்து, அப்போ நான் ஜோமன் ஏசப்பா கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்லப்பா மூழ்கி அப்பா உங்களுடைய அபிஷேகத்தில் மூழ்கணும்னு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசி ஒரு கட்டத்தில் ஆகும்போது இந்த சபை முழுவதுமாக அந்த ஒரு ஸ்கொயர் அளவில் திறக்கப்பட்டிருந்தது. அதில் இருந்து மழை மாதிரி ஊற்றிக்கொண்டே இருந்தது. அதுக்கப்புறமா ஏசப்பா எங்களுடைய சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு ஆத்மா கூட இழந்து விடக்கூடாதப்பா. நீங்கள் கல்வாரியில் ரத்தம் சிந்துனீங்கப்பா, மனதுருகும் அன்பு ஆண்டவரே, அந்த ரத்தம் வீணாய் போகக்கூடாதப்பா. எங்கள் சபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி ஆண்டவரே உமக்குள்ளாய் மாற்றணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருடைய அந்த கல்வாரி அன்பில் அவருடைய முதுகிலப்பட்ட காயங்கள் அத்தனை காட்டிட்டு, அப்போ அந்த முதுகில் அந்த சிலுவையில் சாரி நிற்கும் பொழுது அந்த முதுகு எவ்வளவாய் வலிக்கும்னு உள்ளதை அப்படியே காமிக்கிறாரு.
இசப்பா என்னால் பொறுக்க முடியலப்பா, அதை பார்க்க சகிக்கலப்பா. இதுவரையில் அவருடைய கையிட காரியங்கள் சிரஸ் அதெல்லாம் தான் வர்ணிச்சிருக்கும். ஆனால் அந்த முதுகில் உள்ள அந்த காயம் அந்த சிலுவையோடு சேர்ந்து இருக்கும்போது எவ்வளவாய் வலிக்கும், அந்த எவ்வளவா காந்தம் அந்த அலறடுக்கிறதெல்லாம் அந்த உணரப்படுகிறது. அப்போது இசப்பா நல்லா வலிச்சிருக்குமே அப்பா, அதெல்லாம் தாங்கிட்டு நின்னீங்களே. அப்போது எனக்குள்ளாய் அந்த உணர்வு வருகிறது. அவ்வளோ வலியிலையும் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், இந்த எங்களையும் மன்னிக்கிறதுக்காக தானேப்பா வேண்டிட்டு நின்னீங்க. எவ்வளவாய் மனதுருகிற அன்பு என்பது ஆண்டவர் அந்த காமிச்சிட்டே இருக்காரு. அப்படியே அந்த இரத்தத்தோடு என்னை கட்டி அழக்கிற அந்த நினைக்க அந்த சங்கடம் அந்த கண்ணீரை நடக்கவே முடியாதபடிக்கு அவருடைய அன்பு என்னை நெருக்கிட்டு அப்புறம் அந்த சபையில் அவருடைய அந்த சிரசில் அந்த முள்முடியிலிருந்து வழிகிற இரத்தம் அப்படியே அந்த இரத்தம் அப்படியே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது காண முடிந்தது. அதுக்கப்புறம் அந்த ஜான்சி சிஸ்டர் சாட்சி சொல்லும்போது, ஏசப்பா மகளை விட்டு விடாதீங்க ஆண்டவரே, உடைய ரத்தத்தால பிள்ளையும் ஆண்டவரே கழுவி மீட்டு கொண்டு கழுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அதை துளி துளியாக பாயதை காணப்பட்டது. ஆண்டவராகிய தேவன் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தேசத்துக்காகவும் திறப்பில் நிற்கும்போது ஒரு பிள்ளை கூட ஆண்டவரை விட்டு கெட்டு போகிறது கர்த்தருக்கு சித்தமில்லை. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தன் முதுகிலே பட்ட காயத்தை, அந்த சதை துடித்து கொண்டிருக்கிறதை, சதையிலிருந்து இரத்தம் பீரிட்டு பாய்ந்ததை ஆண்டவராகிய தேவன் சபைக்கு அறியும்படி, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும்படியான ஒரு உன்னதமான தரிசனத்தை மகள் மூலமாக சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சபையே, உனக்காக அவர் சிந்தப்பட்ட இரத்தம், உனக்காக சிந்தப்பட்ட இரத்தம், அந்த இரத்தத்திலே உன் பாவங்கள் மாற கழுவப்படுமா? தன்னை வறுத்து தன் சிலுவையை நீ இயேசுவுக்கு பின்னால் சுமக்க ஆயத்தந்தானா என்று சபையை குறித்து ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்காகப்பட்ட பாடுகளும் சிந்தப்பட்ட இரத்தமும் வெறுதே போய்விடாது இருக்கும்படியாக, வெறுதே போய் இருக்கும்படியாக கர்த்தர் இந்த தரிசனத்தை தந்திருக்கிறார். இரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும், கல்வாரியே சுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வாசலை பார்த்தேன். பலிபீடத்தில் ஒரு வாசலை பார்த்து கொஞ்சம் இடம் அப்படி இருட்டாக உள்ளுக்கு போயிட்டு இருந்து, அப்புறம் ஒரு தடத்தில் நல்ல இருட்டாட்டு ரவுண்டாக பார்த்தேன். திருப்பி ஏசப்பா இது எதுக்கு எனக்கு காட்டி தந்தீங்கன்னு தெரியலையேன்னு சொன்னேன். ஏசப்பா அடுத்து காட்டி தந்தார். முழங்காலில் நின்று மேலேருந்து தண்ணியை மேலோட்டு பாஞ்சு ஓடையாக போகிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏசப்பா நல்ல ஒரு இது செம்மறி ஆடை மேய்ச்சிட்டு தலையில் முட்டாங்க போட்டுட்டு அப்படி ஒரு கோலியும் ஊனிட்டு அப்படி வரதை பார்த்தேன். ஜெசிகா சாட்சி சொல்லும்போது ஒரு ஓடை தண்ணி ஆறு மாதிரி பாஞ்சு போகிறத பார்த்தேன். நல்ல வெளிச்சமாக இருந்தது. ஆண்டவராகிய தேவன் ஒரு செம்மறி ஆடை மேய்த்து கொண்டு போனதை காட்டி தந்திருக்கிறார். அது தப்பி போன செம்மறி ஆடு. அவர் தேடி கண்டுபிடித்து தம்முடைய மந்தையில் சேர்ப்பதற்காக, நல்ல நீர்வீழ்ச்சி உள்ள இடத்திலே, நல்ல புல்லுள்ள இடத்திலே மேய்ப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின்படி தப்பி போன ஆத்துமாவை உன் மூலமாக மீட்டெடுப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாகவே உன் மூலமாக கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை உருவாக்கி பந்தையிலே சேர்ப்ப அவர் ஆயத்தப்படுத்துவேன் என்று வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஓ, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா,
உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா அன்பர் உமக்காக சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டேன். அப்புறமா ஒரு குகை மாதிரி போறது மாதிரி இருந்துச்சு. ஏசப்பா இது குகை மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு மின்னலை போன்ற ஒளியை பார்க்க முடிஞ்சது. அப்புறமா ஒரு பெரிய வெள்ளை கலர் ரோஜா மொட்டு அது அப்படியே சபையில இருந்து விரிஞ்சு கொண்டிருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறமா என்னோட நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏசப்பா எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு நான் சொல்லும் பொழுது பரிசுத்தாவியனுடைய அந்த தொடுதலை எனக்கு உணர முடிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த நெஞ்சு வலி அப்படியே மாறி போச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பூந்தோட்டம் அதுல சின்ன சின்ன லைட்டுகள் மாதிரி இருந்து எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் சரீரத்தில் உள்ள பாடுகளை பரிசுத்தாவியானவர் தொட்டு சுகப்படுத்தினதையும் ஆண்டவராகிய தேவன் மகிமையான ஒரு கிருபையை நீ காணக்கூடிய பாக்கியத்தையும் ஆண்டவராகிய தேவன் மகிமையான ஒரு வெளிச்சத்தை காணக்கூடிய பாக்கியத்தையும் உனக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த பூ விரிந்து மலர்ந்து வாசனை தருகிறது போல கர்த்தர் உன் வாழ்க்கையை வாசனை உள்ள திரவியம் மற்றவர்களுக்கு நுகர்ந்தெடுக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை பெற்றிருக்கிற உனக்காக உன்னுடைய ஆராதனையை கர்த்தர் நுகர்ந்தெடுப்பேன் என்று வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெண்மையான தோட்டம் இருக்கு. அதுல ஒரு ஆளு ரொம்ப சந்தோஷத்தோட இப்படி உலாவி வருகிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு சர்க்கிள் ஷேப்ல வானம் திறந்திருக்கு. அதுல இருந்து ஒரு புகை மேகமூட்டம் மாதிரி இப்படி புகை வந்துட்டே இருக்கு. அதோடைய சைடுல காயப்பட்ட காலு முட்டை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்படி ரத்தமாயிட்டு இப்படி தெளிக்கப்பட்டதை பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வெண் வஸ்திரம் தரிச்சிட்டு ஒரு ஹால்ல நிறைய பேர் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெல்லிய குரல்ல அப்படியே ஆராதிச்சுட்டே இருக்காங்க. அதோடைய நடுவுல நானும் இருந்து ஆராதிக்கிற மாதிரி பார்த்தேன். அப்போ என்னுடைய காதுல அது பயங்கர சூடாகவும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் துதிச்சுட்டே இருக்கும்போது ஏன்னா உடம்பெல்லாம் அப்படியே ரொம்ப தளர்ந்து போயிடுச்சு. என்னால் நிற்க முடியுமாங்கிறது மாதிரி தெரியலை. அப்போ என்னை இப்படி ஒரு ஆள் இப்படி என்னை அணைச்சு இந்த ரெண்டு கையுமே இப்படி தாங்கி பிடிச்சிட்டு இப்படி அணைச்சு பேக்லோடு இப்படி அணைச்சு வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப நேரமாகவே அப்படி அணைச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் என்னை மேலே அந்த இடம் மட்டும் தான் எனக்கு ரொம்ப சூடாகவே இருந்துச்சு. ஆண்டவராகிய தேவன் நீ பயப்படாத, நீ கலங்காத. எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய கரம் உன்னை அரவணைக்கும். எல்லா மனுஷனுக்காகவும் நான் இரத்தம் சிந்தினேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இரத்தத்தை காட்டி தந்து உனக்காகவும் அந்த இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். உனக்காகவும் நான் அந்த இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். ஆண்டவராகிய தேவனாகிய இயேசு உன்னை அரவணைக்கிற தேவனாய் இரு கரத்தினால் உன்னை கரம் நீட்டி அரவணைத்து உன்னை பாதுகாப்பேன் என்கிற உன்னதமான தரிசனத்தை உனக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் இவ்வண்ணமாக உன்னை ஆராதிப்பார். போகும்போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும்போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் சொல்லு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கும் போது நல்ல ஒரு அபிஷேகத்துல ஜோம் நிரம்பி ஜோத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பிரகாசத்தை கண்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து அந்த சின்ன பிள்ளை சாட்சி எழும் போது அந்த டைம்ல துதிச்சும் போது ஒரு வீடை கண்டேன். திருப்பி சின்ன பாசு சாட்சி எழுதி ஜெபிக்கும் போது அப்படி ரெண்டு சைடும் செவுறு கட்டி நீளத்துல இருக்கு. அதுல அந்த ரெண்டு சைடும் நிறைய கிட் பார்ட்ஸ் அதில் வச்சுட்டு அதை கண்டேன். வெள்ளை இது மாதிரி கவர் பண்ணி உற்சாகமாய் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாகவே
உனக்கு தரிசனங்களை இன்னும் மகிமையான மகத்துவத்தை தருவேன். கண்டதல்ல, நீ கேட்டதல்ல, இன்னும் மகிமையான மகத்துவத்தை உனக்கு தருவேன். இன்று முதல் உன் குடும்பத்திற்கு விடிவெள்ளி நட்சத்திரம் உதித்ததென்று உன்னதத்திலிருந்து சத்தத்தை கேட்டவனாக உனக்கு வாக்கு தருகிறேன். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ ரிக்கா பப்பா 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 மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சபை முழுதும் மகிமை முன்னதை பார்த்தேன். அடுத்து துதிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் அந்த வார்த்தையை இயேசுப்பா நினைவுபடுத்தி தந்தாங்க. அடுத்து சின்ன பாஸ்டருக்கு வார்த்தை சொல்லும்போது ரொம்ப ஒரு ஒரு தாங்க முடியாத ஒரு அபிஷேகத்தினால இயேசுப்பா நிரப்புனாங்க. அடுத்து இயேசுப்பா சபையில் இன்னும் எழுப்புதலை தாருங்கப்பான்னு கேட்கும்போது ஒரு பிரகாசமான ஒரு கூடை போல ஒரு வெளிச்சம், அதுக்குள்ளாடி இந்த மஞ்சள் கலர்ல தீ பத்தி அப்படி எரிஞ்சிட்டே இருந்து நிறைய இடத்துல அப்படி எரிஞ்சிட்டே இருந்து இயேசுப்பா. உற்சாகமா ஒரு கரந்தட்டு கொடுக்க பாப்பா. சபையிலே அக்கினி பற்றி எரிய போகிறது. இந்த 21 நாள் முடிந்து 51 மணி நேர ஜெபம் முடிந்து கர்த்தராகிய தெய்வம் அடுத்த மாசத்திலிருந்து ஜூன்ல இருந்து கர்த்தருடைய சபையிலே ஒரு வித்தியாசத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு வழி நடத்துகிற போதகரோடு ஒரு வித்தியாசத்தின் எழுப்புதலை நிச்சயமாக கட்டளையிடுவேன். அது இப்பொழுதே பற்றி எறிய, அது இப்பொழுதே பற்றி எறிய தொடங்குகிறோம். சகலத்தையும் புதிதாக்குவேன். இனி கடந்தது போல அல்ல, பழைய கடந்து போச்சு புதிதென புகுந்தது என்று சொல்லக்கூடிய உன்னதமான மகத்துவத்தை, உன்னதமான மகிமையை சபையிலே நிரப்ப ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சபைக்கு கர்த்தராகிய தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவராகிய தெய்வம் உன் பட்சத்திலிருந்து உன்னுடைய யோசனைகளையும் உன்னுடைய சிந்தனைகளையும் புதிதாக்கி மறுரூபமாக கூடிய உன்னதமான வாக்கியத்தை உனக்கு தரும்படி உன் சரீரத்துக்குள்ள இரத்த நாணத்துக்குள்ள எலும்புக்குள்ள தசைக்குள்ள தேவனுடைய அக்கினி இறங்கி தேவனுடைய இரத்தம் இறங்கி இன்று முதல் நீ கண்ட எகிப்தியரை இனி காண மாட்டாய் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு